Welcome to Chennai Press News Channel. In a powerful celebration of resilience and hope, Chennai Breast Center organized a special gathering, Beyond Breast Cancer, Rebuilding Lives, of over 100 breast cancer survivors from across Tamil Nadu, most of whom have undergone reconstruction, to raise awareness about breast cancer and reconstruction on World Breast Reconstruction Day 2025. Dr. Venkat Ramakrishnan, Senior Consultant, Plastic and Reconstructive Surgeon of Chennai Breast Center, and Dr. Selvi Radhakrishna, Senior Consultant Oncoplastic Breast Surgeon, participated in the event that featured survivors sharing their personal journeys and experiences along with video presentations on breast cancer and reconstruction. என் பேரு டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா. நான் வந்து பிரெஸ்ட் சர்ஜன், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். சென்னை பிரெஸ்ட் சென்டர்னு ஒரு சென்டர் எம்ஆர்சி நகர்ல நடத்திட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் அடிஷ்னல் பிரான்ச்சஸும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். 2 decades ஒரு 20 வருஷமா சென்னையில இது சம்பந்தமா வேலை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அக்டோபர் பாத்தீங்கன்னா பொதுவா உலகம் பூரா வந்து பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்னு, ஏன்னா இதை பத்தி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், மக்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் பத்தி தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்னு கொண்டு வந்தது. இந்த அக்டோபர் மாசம் முழுக்கவே அதுவும் பிங்க் ரிப்பன்லாம் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி, ஒரு ஃபிளாக் மாதிரி இந்த பிரெஸ்ட் கேன்சரை பத்தி பேசும்போதெல்லாம் இதெல்லாம் வந்து சொல்றோம். இதுல இன்னைக்கு பர்டிகுலரா என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா, அக்டோபர் 15th வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அவேர்னஸ் டே. அதாவது நம்ம பிரெஸ்ட் வந்து கேன்சருக்காக என்ன பண்ணிடுறோம், ஆப்ரேஷன் பண்ணி சில சமயம் பிரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது, மாஸ்டெக்டமின்ற ஆப்ரேஷன். அது எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு அப்பியரன்ஸ்ல ஒரு குறைபாடு இருக்கு. அத வந்து மறு உருவாக்கம்னு சொல்றது ரீகன்ஸ்ட்ரக்ஷன். திருப்பியும் அது பிரெஸ்ட் போலவே உருவாக்கி அந்த பெண்ணுக்கு முழுமையா தன்னோட உடம்பு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற்படுத்தி அது வாழ்க்கையை பின்னாடி ஃபேஸ் பண்ணி, இப்போ பிரெஸ்ட் கேன்சருக்கு நிறைய நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. நல்லா வந்து சர்வைவல்னு சொல்றது, நல்ல அவுட்கம்ஸ் இருக்கு, ரொம்ப நாள் நல்லா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு முக்கியமான அம்சமா படுறது, இந்த வந்து பிரெஸ்ட் நல்லா உருவாக்கி அவங்க நார்மலா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த இவெண்ட்டை நடத்துறோம். இது வந்து நான் வந்து இப்போ கேன்சர் ஆபரேஷன் பண்ணி பிரெஸ்ட் எடுக்க வேண்டி வந்துருச்சு அப்படின்னா, அதே சமயத்துல ப்ரொஃபசர் வெங்கட் ராமகிருஷ்ணன் அவர் என்ன பண்ணுவார், அந்த நம்ம ஆபரேஷன் பண்ணி அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்கம் பண்ணுவாங்க. அதை பத்தி சார் உங்களுக்கு இப்ப சொல்லுவாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிறது வந்து பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டே, அதுக்காக தான் இன்னைக்கு கூடியிருக்கோம். இது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணோம். ஏன்னா வெளிநாடுகள்ல வந்து இது வந்து ரொம்ப காமனா, அதாவது யாரு மார்பகம் எடுக்கிறாங்களோ அந்த நேரத்திலேயே திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது காமன். 70-80% பேஷண்ட்ஸுக்கு பண்ணிடுவாங்க. நம்ம ஊர்ல ஒரு 0.5% கூட பண்றது இல்லை. அது ஏன்னா மக்களுக்கு தெரியல, அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆப்ஷன் இருக்குன்னு தெரியல. இது மக்கள் மட்டும் இல்ல, ஈவன் சர்ஜன்ஸ், கேன்சர் சர்ஜன்ஸுக்கும் அது வந்து அந்த அவேர்னஸ், இது சேஃபா பண்ணலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லை. இதெல்லாம் உண்டாக்கணும்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம். இது வந்து ஒரு உங்க இது ஹெல்ப்னால we hope to promote it. Message is we want to make sure that the women who have mastectomy are aware that there is an option of reconstruction. They do not have to live their life without the breast. And also for the society to support the woman if she so wishes to have reconstruction. This is our message.